பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம் என்று இங்கே வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தர் அற்பத்தை அற்பமாக பார்க்காதவர். அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றக்கூடிய கர்த்தர். இங்கே கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்கிறது என்று வாசிக்கிறோம். ஆனால் சுற்றி இருக்கிறவர்கள் அதை அற்பமாக பார்க்கிறார்கள். மற்றவர்கள் அற்பமாக பார்க்கக்கூடியதை கர்த்தர் ஏன் சந்தோஷமாக பார்க்கிறார் என்று பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு தெரியும், செருபாபேலுடைய கையினால் இந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேலையை செருபாபேலுடைய கையினால் கர்த்தர் செய்து முடிக்கப் போகிறார் என்று. அதனால தான் அதை சந்தோஷமாக பார்க்கிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே சுற்றி இருக்கிறவர்கள் நம்முடைய ஆரம்பத்தை அற்பமாக எண்ணலாம், ஆனால் கர்த்தர் அதை சந்தோஷமாக பார்க்கிறார். ஏன் என் பார்க்கும் பொழுது நம்முடைய கைகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த காரியங்களை நம்முடைய கைகளை கொண்டே கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார். தேவ சமூகத்தில் சந்தோஷமாக அமர்ந்திருப்போம். நம்முடைய இந்த அற்பமான ஆரம்பங்களை கர்த்தர் சம்பூர்ணமாக மாற்றுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாக மாற்றுகிற தேவன் அப்பா நீர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா அற்பமான ஆரம்பத்தையும் கர்த்தர் சம்பூர்ணமாக மாற்றி ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.